சிக்கன் பிரியாணி ஒரு வாட்டி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு குக்கரில் 75 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மராத்தி மொட்டு, ஸ்டார் பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 8 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் 50% வதங்கினது. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்தது நம்ம இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துறப்ப எல்லாமே நல்லா வதங்கி வரும். ஃப்ளேவரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையே போயிருச்சு. இலைகள் எல்லாமே இந்த அளவுக்கு சுருங்கிருச்சு. 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து தண்ணி ஆல்ரெடி வெளியில் வரும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளியோட ஃப்ளேவர் மட்டும் இருந்ததுனாலே போதும். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததும் நான் அரிசியை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கூட குறைய இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கட்டாயமாக ஒன்ஸ் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மெஷர்மெண்ட் எதையும் மாற்றாமல் செஞ்சு பாருங்கள். 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.